எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் 100 நாள் வேலை திட்டம் அறிவிக்கப்பட்ட பொழுது 100 நாள் வேலை திட்டத்திலே இந்த தேசிய இன பிரச்சனைக்கான எந்த ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. அது அவர்கள் தந்திரோபாயமாக போடவில்லையா, அது என்ன காரணம் என்பது அது வேறு விடயம். அதில் எங்களுடைய உறுப்பினர்களை கேட்டார்களா இல்லையா என்பது வேறு விடயம். போடப்படவில்லை. ஆனால் அதிலே எங்களுடைய மக்கள் நம்பினார்கள். என்ன நடந்தது? ஒரு டிமிலிட்டரைசேஷன், ராணுவ மயமாக்கல் குறைக்கப்படும், அல்லது கைதிகள் ஓரளவு படிப்படியாக விடுதலை செய்யப்படுவார்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுதலை செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் என்று என்னுடைய மக்கள் நம்பினார்கள். இதே போல இதிலே முன்னின்ற சில நாடுகள், மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா போன்றவர்கள், பிரித்தானியா போன்றவர்கள், இந்தியா போன்றவர்கள் நம்பினார்கள். ஆனால் நிலைமை மாறாக எங்களுடைய மக்கள் எதிர்பார்ப்பு நடைபெறவில்லை. குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது, நான் என்னுடைய பல விதமான பேட்டிகளிலே சொல்லி இருக்கின்றேன், அன்னம் சின்னமாக இருக்கிறது ஒரு இதிகாச பறவை. அது பாலையும் தண்ணியையும் வைத்தாலும் பாலை தனியாக பிரித்து குடிக்கும். சிங்களத்துக்கு, தேசியத்துக்கு அந்த அன்னம் பாலை மாத்திரம் சிங்களவர்களுக்கு குடிப்பது போல குடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழர்கள் கைவிடப்பட்டிருக்கார்கள். ஆனால் அந்த கடந்த ஆட்சியிலே விட ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலை மத்தியிலே தான் எங்களுடைய கௌரவ தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் கௌரவ சம்பந்தன் ஐயா அவர்கள் கூறியிருந்தார்கள், இந்த 19வது ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு அடிப்படை உருவாக்கப்பட்டது. இனப்பிரச்சனைக்கான தீர்வு வரவில்லை என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த இடத்திலே நீங்கள் அந்த தேசிய சபையிலிருந்து வெளியேறிவிட்டு தான் இதை வந்து வைக்க வேண்டும். இலங்கையினுடைய நீங்கள் 225 பேர் கொண்ட சபையிலே பெரிய 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 புரட்சிகளை எல்லாம் போட்டார்கள், பெரிய விருந்துகளை போட்டார்கள், ஏதோ படம் காட்டுறார்கள். கடைசியில பார்த்தா எல்லோரும் பட்டி பாம்புகளாக 215 பேர் ஆதரவாகவும், ஒருவர் மாத்திரம் ராணுவத்திலே இருந்த ஒரு அம்பாறை மாவட்டத்தினுடைய எம்பி மாத்திரம் எதிராகவும், ஒருவர் நடுநிலையாகவும் கௌரவ நாமல் ராஜபக்சவும் ஆதரவு தெரிவித்தார். 7 பேர் மாத்திரம் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இதுதான் விந்தை. இதுவே என்னுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு தீர்வாக, ஒரு பிரேரணையாக, முன்மொழிவாக இருந்திருந்தால் என்ன அமர்த்திடப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாவற்றுக்கும் மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா உட்பட ஒரு சிலர் ஜனாதிபதியை சந்தித்து கேட்டிருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி மன்னிக்க வேண்டும், பிரதமர் வேட்பாளராக போட்டியிட அனுமதிக்க வேண்டும். மக்கள் இன்றைக்கு நிராகரித்தவரை மீண்டும் போட்டியிட அனுமதிக்க வேண்டும். அது கூட உரிமை. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டம், சுதந்திர முன்னருடைய உரிமை. நாங்கள் இந்த உரிமையை மறக்கவில்லை. ஆனால் அவரை இன்று மக்கள் தூக்கி எறிந்ததன் பின்னர் அவரை நியமிக்க வேண்டும் என்று கௌரவ பிரபா கணேசன் உட்பட, கௌரவ டக்ளஸ் தேவானந்தா உட்பட பேசியதை பத்திரிகைகளிலே செய்தியாக வந்திருக்கு. ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஒன்று சொல்லித் தர தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு எங்களுடைய தலைமைப்பிடம், நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க பதில் சொல்லுங்க. எங்களுடைய தலைமைப்பிடம் கௌரவ சம்பந்தன் ஐயா அவர்கள், எங்களுடைய ஊடக பேச்சாளர் கௌரவ சுரேஷ் பிரபஞ்சந்தன் போன்றவர்கள் பல தடவைகளிலே மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கார்கள், சர்வதேச மத்தியஸ்தம், 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் ஊடாகத்தான் பேச வேண்டும் என்று. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கொள்ளைக்கு புரள்வாக நாங்கள் வைக்கவில்லை. ஒன்றை நான் வேண்டுமென்றால் கௌரவ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற முகமாக, அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுகின்ற விதமாக நான் வேண்டுமென்றால் சர்வதேச சமூகம் மாத்திரம் இருந்து கொண்டு நாடுகளுடைய பெயர்களை, அதாவது ஐரோப்பிய யூனியன், இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய அந்த 3 பெயர்களை நீக்கி இந்த பிரேரணையை முன்மொழிகின்றேன். இதை விட செப்டம்பர் என்றது நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இது மத்தியஸ்த தேவை என்பது எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் தான் வரப்போகிறது. இன்னும் அந்த தீர்மானம் கொண்டு வந்ததன் பின்னர் அவர்கள் அதை எடுத்த உடனே ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் நேரடியாக செல்ல முடியாது.